ஜல்லஷானு தஆலா ஒரு முடிவு செய்திருப்பான். நம்முடைய பயணங்கள், நம்முடைய தூரத்தொலைவுடைய நேரங்கள், இங்கிருந்து செல்லக்கூடிய நிமிடங்கள் அத்தனையும் நம்முடைய மரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதனால தான் அதிகம் பயப்பட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழலை அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய கடைசி நேரத்தை எப்படி அமைப்பான் என்று சொல்ல முடியாது. நேற்று நடந்த நீங்கள் விமான விபத்துகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விபத்தின் மூலமாக அது ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகக்கூடாது. அதன் மூலமாக நம்ம சில படிப்பினைகளை பெறணும். அவங்க எவ்வளவு ஆசைகளாக பறந்திருப்பார்கள். குஜராத்திலிருந்து லண்டனுக்கு அந்த ஃப்ளைட்டில் முன்னாள் முதல்வர் இருந்திருக்கிறார், குடும்பத்தோடு சென்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், 242 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாம் கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு நபர் உயிர் பிழைத்திருக்கிறார். ஏறிய 5 நிமிடத்திலே அந்த ஃப்ளைட் கீழே விழுந்து